அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த மனித வாழ்க்கை இன்பங்களால் மட்டும் நிறைந்ததா? இந்த மனித வாழ்க்கை வெறும் வெற்றிகளால் மட்டும் நிறைந்ததா? இந்த மனித வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் பூக்களால் நிறைந்ததா? இந்த மனித வாழ்க்கை வண்ணங்களால் நிறைந்ததான்னா கிடையவே கிடையாது சார். இந்த மனித வாழ்க்கை முற்களாலும் நிறைந்தது. இந்த மனித வாழ்க்கை சோகங்களாலும் நிறைந்தது. இந்த மனித வாழ்க்கை துயரங்களாலும் நிறைந்தது. இன்பங்கள் வரக்கூடிய அதே நேரத்தில், இன்பங்களை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால தானே கண்ணதாசன் ஐயா சொன்னார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி நிலைக்கும்னார். என்ன ஒரு வாசகம் தெரியுமா சார்? எதையும் தாங்கும் இதயம். ஷாஜஹானுடைய கல்லறை இருக்குல்ல, தாஜ்மஹால் கட்டினார்ல ஷாஜஹான், அவருடைய கல்லறையில் உருதுல ஒரு வார்த்தை இருக்கும் சார். உருதுல என்ன தெரியுமா எழுதியிருப்பாங்க? இறைவா, இந்த மனிதர்களுக்கு தாங்க முடிந்த துயரங்களை கொடு, தாங்கிக் கொள்ள முடியாத துயரங்களை கொடுத்து விடாதேன்னு ஷாஜஹானினுடைய கல்லறையில் இருக்கும். தாங்க முடிந்த ஒரு துயரங்கள் வருதுல்ல, இந்த தாங்க முடிந்த துயரங்கள் நமக்கு கிடைத்தாலே அது வரம் சார். அது வரம். துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த துயரங்களை கடந்து விட முடியுமா? இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட முடியுமா என்கிற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த துன்பங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிந்து அதை கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே அது நம் வாழ்க்கையில் பிரபஞ்சம் கொடுத்த ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். சமீபத்தில் ஒரு கவிதை சார், இந்த கவிதையில் அந்த புதுக்கவிஞர் எழுதியிருப்பார், சற்று முன் இருசக்கர வாகனத்தில் இறந்தவனினுடைய அலைபேசி அழைத்து கொண்டே இருந்தது. சற்று முன் இருசக்கர வாகனத்தில் இறந்து போனவனின் அலைபேசி அலறிக்கொண்டே இருந்தது. எடுத்த ஒரு காவலர் தன் இன்னொரு காவலரிடம், எடுத்த காவலர் இன்னொரு காவலரிடம் சொல்கிறார், சார், அம்மு என்ற அந்த பேரில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு சார், அம்மு என்கிற ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துகிட்டே இருக்கு சார். இந்த அம்மு என்ற வார்த்தையை கேட்டவுடன் இறந்து போனவனின் கண் ஒரு நிமிடம் திறந்து மூடியதுன்னு எழுதியிருப்பார் சார். இந்த வார்த்தையை கேட்டவுடன், இந்த அம்முன்றது யாரா வேணாலும் இருக்கலாம்ல, அது இறந்து போனவனுடைய காதலியாக இருக்கலாம், இறந்து போனவனுடைய மனைவியாக இருக்கலாம், இறந்து போனவனுடைய தங்கையாக இருக்கலாம், இறந்து போனவனுடைய அம்மாவாக இருக்கலாம், யாரோ ஒருவராக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், யாரோ ஒரு நெருக்கத்திற்குரியவர்களாக இருக்கலாம். அவர்களை இழந்து விட்டோமே என்று நினைத்து இறந்து போனவனின் கண் திறந்து மூடியதான். இப்போ ஒரு மனிதனினுடைய இழப்பு இருக்குல்ல, இந்த உலகத்தின் துயரத்தினுடைய உச்சம் சார். நித்திய சைத்தன்யர்னு ஒரு பெரிய குரு ஜெயமோகன் எழுதுறாரு. ஜெயமோகனினுடைய குரு நித்திய சைத்தன்யர். இந்த நித்திய சைத்தன்யர்கிட்ட ஒரு அம்மா பார்க்க வராங்க. இப்போ ஜெயமோகன் ஐயாவும் அங்கே இருக்காங்க. ஒரு அம்மா அவரை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தவங்க அப்படியே சோகத்தோடு இருக்காங்க. சோகம்னா சோகம், இளைத்து போய் கண்ணெல்லாம் கண்ணீர் வற்றி போன ஒரு சோகத்தோட, இளைத்த முகத்தோட, கண் வற்றி போய் அப்படியே நெருடலாகி அந்த அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அவங்கள பார்த்தாலே தெரியுது, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய இழப்பை சந்திச்சுட்டு வந்தவங்கன்றத பார்த்தாலே தெரியுது. இப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சின்ன வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்தவங்க. அவங்க சின்ன வயசுலேயே கணவன் இழந்தவங்க. அவங்க கணவன் இறக்கும்போது அவங்க பையனுக்கு 2 வயசு. 2 வயசு. இந்த பையன் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையே. இந்த பையனுக்காகவே வாழ்ந்திருக்காங்க, பையனுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு போகிறதுலேருந்து பையனை எப்படியாவது நல்லபடியாக வளர்த்துருப்பா, அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும். இந்த பையன் வளர்ந்து வராரு, கல்லூரி போகிறாரு, நல்ல ஒரு வேலை கிடைக்கிது. இப்போ அம்மாட்ட வந்து சொல்கிறா, அம்மா எனக்கு ஒரு பைக் வேணுமான்னு கேட்குறாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பைக், சரி பையன் கேட்குறானேன்னு ஒரு பைக் வாங்கி தராங்க. அந்த பைக் வாங்கிய ஒரே மாதத்தில் அந்த வாகன விபத்தில் அந்த பையன் இறந்து போயிட்டான் சார். அந்த இருசக்கர வாகன விபத்தில் அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ வாழ்க்கையில் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரே காரணம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒளி, பையன் இறந்துட்டான் சார். பையன் இறந்துட்டான். அந்த அம்மாவால் என்ன சொல்கிறதே தெரியாமல் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. சொல்லும்போது தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இப்போ ஜெயமோகன் தன்னுடைய குருவான நித்திய சைத்தன்யர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை. பக்கத்தில் இருந்த ஒரு சாலிகிராம கல் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. உனக்கு எப்பெல்லாம் சோகம் நிறைந்திருக்கோ அப்போ இந்த கல்லை இறுக்கி பிடிச்சிக்கம்மா, வாழ்க்கை அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும், கல்லை இறுக்கி பிடிச்சிக்கங்க, உங்களுக்கான நம்பிக்கையும் ஆறுதலும் கிடைக்குன்றாங்க. ஏதோ இவர்கிட்ட பேசின ஒருத்தில் அந்த அம்மா கொஞ்சம் ஆறுதல் அடைந்த மாதிரி இருக்காங்க. நித்திய சைத்தன்யனுடைய முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் இருக்கார். ஆனால் ஜெயமோகன் இந்த கதையை கேட்டுவிட்டு
ஓன்னு அழுகிறார். ஏன்னா வாழ்க்கையில் இருந்த ஒரே பிடிப்பு, ஒரே நம்பிக்கை, ஒரே ஒளி, அந்த பையனை இழந்துட்டு ஒரு அம்மா வந்து கதறி கதறி அழுகிறாங்களே. எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த சோகம் வரலையா? எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கருணை வரலையா? உங்கள் கண்ணுலேருந்து கொஞ்சம் கூட கண்ணீர் வர மாட்டேங்குதே, உங்கள் கண்ணே ஈரமாக மாட்டேங்குதே, உங்கள் நெஞ்சத்தில் ஈரமே இல்லையான்னு ஜெயமோகனுக்கு அவ்வளோ கோவம் வருது. தன் குருநாதர் மீது அவ்வளோ கோவம் வருது. இப்போ அந்த அம்மா போனதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, உங்கள் கண்ணில் கண்ணீரே வராதா சார்? உங்களுக்கு கருணையே இல்லைங்களா அப்படின்னு தன் குருட்ட கேட்குறாரு. குரு சிரித்து கொண்டே சொல்கிறார், இன்றைக்கு ஒருத்தவங்க வந்து சோகத்தை சொல்வதாகன்றதுக்காக நான் சோகமாகவோ அல்லது நாளை ஒருவன் சந்தோஷத்தை சொல்கிறான் என்றதுக்காக நான் சந்தோஷப்படவோ கூடாதுப்பா. ஏன்னா நான் துறவி. இதை கேட்டு ஜெயமோகனுக்கு கோவம் வருது. அவர் கிளம்பி போயிடுறார். ஆசிரமத்தை விட்டு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போகிறார். போனால் அவருக்கு பஸ்ஸு கிடைக்கல. போன இடத்துல பஸ்ஸு கிடைக்கல. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் திரும்ப ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. திரும்ப ஆசிரமத்துக்கு வந்தோடனே நித்திய சைத்தன்யா சொன்னாரா, என்ன பஸ்ஸு கிடைக்கலையா? நீ போவதால் வருத்தப்படுவதனாலேயோ அல்லது திரும்பி வந்தா என்று மகிழ்ச்சி அடையவும் நான் மாட்டேன். ஏன்னா நான் துறவிப்பான். இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல சார், இந்த துன்பங்களையும் கூட அல்லது இன்பங்களையும் கூட ஒரு பக்குவ நிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நம்மளால் கடக்க முடியும். ரசிகமணி டிகேசின்னு ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர் இருந்தார், டிகே சிதம்பரம் ஐயான். அவருடைய மகன் குற்றால அருவியில் குளிக்கும்போது இறந்து போயிட்டார் சார். குற்றாலில் குளிக்கும்போது இறந்து போயிட்டார். இப்போ இந்த மகன் இறந்து விட்டார்ன்ற செய்தி தெரிஞ்ச உடனே தேசிய விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து ஒரு இரங்கற்பாய் எழுதி அனுப்புகிறார். அவர் பையனுக்கு ஒரு இரங்கற்பாய் எழுதி அனுப்புகிறார். டிகேசி அவர்கள் அந்த இரங்கற்பாவை படிச்சுட்டு அப்படி தேம்பி அழுதுருக்காரு. ஏங்க அலறீங்க, பையன் நினப்பு வந்துருச்சா, ஏன் அலறீங்கன்னு கேட்கும்போது டிகேசி சொன்னாராம், இப்படி ஒரு இரங்கற்பா கிடைக்கும்னா என்னிடம் கொடுப்பதற்கு இன்னொரு மகன் இல்லையேன்னு நினச்சி அழுகிறேங்கன்னாராம். என்கிட்ட கொடுக்கறதுக்கு இன்னொரு பையன் இல்லையேப்பா, இப்படி ஒரு கவிதை கிடைக்கும்னா நான் இன்னொரு பையனையும் அருவியில் விட்டுருப்பேன் பண்ணாராம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய மன பக்குவம் நிலை பாருங்கள். இருந்த சோகத்திலும் கூட அப்படி ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைந்த மனிதர்களும் இங்கு வாழத்தான் செய்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோகங்கள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரங்கள் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் கடக்க முடியாத துயரம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய துயரம் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நாள் அந்த துயரத்தை கடந்து விடுவோம், இந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் சார் வாழவே வைக்கும். ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். இந்த ராஜா என்ன பண்ணார், தன் அரண்மனையினுடைய குருவான ஒரு ஜென் குரு அவரை கூட்டிகிட்டு வந்தார். தன்னுடைய குழந்தையை ஆசீர்வதிக்க சொன்னார். பிறந்த குழந்தையை ஆசீர்வதிக்க சொன்னார். இப்போ அந்த ஜென் குரு என்ன நம்ம சொன்னாராம், அந்த குழந்தையை பார்த்துட்டு, உன்னுடைய தாத்தா இறந்தார், உன் அப்பா இறக்கப் போகிறார், நீயும் இறப்பாய் அப்படின்றாங்க. நீயும் இறப்பாயின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இப்போ ராஜாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. யோ, பிறந்த குழந்தையாது, இப்போதாயா பிறந்திருக்கு, நீயும் இறப்பாயின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா யாராவது? நீயும் இறப்பாயின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? தாத்தா இறந்துட்டாரு, அப்பா சாக போகிறாரு, நீயும் சாக போகிறேன்னு யாராவது ஆசீர்வாதம் பண்ணுவோம்? பிறந்த குழந்தை இப்படி யாராவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் ஒரு ஆர்டர் சொன்னேன்ல, தாத்தா இறந்தார், அப்பா இறக்கப் போகிறார், நீயும் இறப்பாயின்னு ஒரு ஆர்டர் சொன்னேன்ல, இந்த ஆர்டரில் இறப்பு நிகழ்ந்தால் அதுவே ஆசீர்வாதம் தான் நாரா. இந்த நிலையில் இறப்பு நிகழ்ந்தால் அதுவே ஆசீர்வாதம். முதலில் தாத்தா, பிறகு அப்பா, பிறகு நீ, இந்த வழியில் வந்தால் அதுவே ஆசீர்வாதம்ப்பா. எத்தனை பேருக்கு இந்த ஆர்டர் இல்லாத நிலையில் வாழ்க்கையில் பெரிய துயரங்கள் வந்திருக்கிறது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னார் கண்ணதாசன் இல்லையா? நமக்கும் கீழே எவ்வளவு பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வாழ்க்கையில். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கை, அந்த ஒற்றை நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.